சொல்லு கொஞ்சம் மெல்ல மெல்ல அப்புறம் தள்ள எங்க தள்ள அப்புறம் கொஞ்சம் உள்ள அவர்கள் கோவிடுவார்கள் நீ கஷ்டப்படாத நம்ம பேசிக்க பெருமாள் வந்துருவோம் நீ வாய் முன்னு கொஞ்சம் செல்ல அதிகமாதி நாம் இருவரும் என்றும் இணைப்பு சந்தைக்காக பயன்படுத்தி வரவில்லை உண்மையாகவா மனதுக்குள்ளே மறைத்து அப்போ நான் அவனுக்கு இல்ல வேற என்ன வராவன் ஏன் அப்பா அத்தான் நடிக்கிறீங்க மருமகளே இப்போ உன்னை பெருமையா பாராட்டுறேன் இப்ப முதலே செஞ்சிடலாம் பெருமையான வேலையை இப்பதான் செஞ்சுக்கிறேன் பொண்ணை கூட்டி பட்டனை கூட்டி வச்சுட்டு பாரு பொண்ணை கூட்டி வச்சுக்கலாம் இது கூட பெருமையா பாராட்டுறேன் மடப்பையில மூஞ்சியா பார்க்க மாட்டேன் ஏன் அத்தா அடிக்கடா யார் வளர்ப்பு ஐயா மயில்ராவணன் வளர்ப்பு மருமகளே நான் மஞ்ச போதுல அம்மா எப்படியே மருமகளே உங்களுக்கு பிடிச்சிருக்கு உண்மைதான் மாமா இதுக்கு கேட்டாயா அதிரமோதி இந்த சைடு விடுங்க அப்படியே இருங்களாப்பா டேய் இரா மண்ணா அவளை சொல்லிட்டு அம்மா அப்பா அவளெல்லாம் பேசாதமா மோசமான பையன் மாமா இல்லாம நீங்க இருங்களாப்பா அட்டை இருவரும் அமைதியாக இருங்கள் என்னுடைய வயது இருக்கும் எப்படி இருக்கு தெரியுமா அதோ சரி கொஞ்சம் கூட இல்லையா கொஞ்சம் கூட என்னடா குழந்தையும் குழந்தையும் அன்போட பேசுகிறார்களே இதெல்லாம் அவருக்கு தெரியாதா நீங்க கவலைப்படாமல் இருங்க மகளே இப்பதானே நீ அவன் பையன் சரி பையன் மாமா பொண்ணுக்கு வலிக்காது என்னுடைய மாமா அடிக்காதீங்க வலிக்குது எனக்கு நடப்பதை பார்த்து கொண்டிருக்கின்றேன் இதற்கு மேல் பெரிய மனிதர்கள் நாம் சும்மா இருந்தால் இவர்கள் சும்மா இருக்க மாட்டார் தெரிகிறது அப்படிதான் அடங்காது பொழுது மாமாவின் கையாடையை பார்த்தாயா எவ்வளவு இதெல்லாம் உடைய ஞாபகத்தமா அவள் எடுத்து வைத்திருக்கிறார் இதை கேட்க கூடாதுடா என்ன பிள்ளைங்க அப்பா மாமா பையன் பாராட்டாது இப்படி இருப்பதை பார்த்தா எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கிறது எனக்கு ஒரு யோசனை என்ன
அது என்ன யோசனை? எப்படி என்றால் என்ன? என் புத்திரியை ஆமா அதற்கு புதல்வன் ஆமாம் இருவரும் ஒன்றாக பேசுவதை பார்த்தால் இதுவரைக்கும் பிடித்தது போத்திருக்கிறது போல் தோன்றுது. ஆகையால் என் பொண்ணு உன் பிள்ளைக்கு கொடுக்கல இன்னொரு யோசனை வந்திருக்கு. இப்பதான் நினைக்கிறேன் நான் நெருங்கி முடிச்ச பாரு அச்சுதான் ஆட்சி பார்த்தாயா? தகுதி தராதர் எல்லாம் ஒன்னாயிடும். ஒரே ஒரு பொண்ணு பையன் கிடையாது. பொண்ணு வந்தா அவன் கண்ணு வந்த கட்சியா ஆகிடும். சொந்த அத்தா அம்மா நீ பொண்ணு கொடுக்காம வேற யாரு கொடுப்பான்? அங்க சொல்லுறாங்க பாக்கியம்மா என்ன கொஞ்சம் அடிக்காதீங்கப்பா வலிக்கும் நானா வரல மாமா அது பையன் அதுதான் நல்லவன் நினைச்சு பண்றாங்க பொறுமையாரு சரியா? என் பிள்ளை இரும்பு அது கரும்பு அது காந்தம். மைத்ரா ஏன் குடி கொடுங்க. ஆனால் இன்னொரு சந்தேகம் என்ன? உந்தான் மகன் ஐயா நான் குடகெல்லாம் யோசனை செஞ்சாலும் ஆமா நாட்டு மக்கள் என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? மயில்ராவண மகாராஜா ஆமா தான் ஒரே ஒரு பெண்ணு அழகாக வளர்த்து அருமையாக மனமுடிப்பார்கள் பார்த்தா கடைசியில போய் ஏழை போய் வீட்டுல கொடுத்துட்டாரு. ஓஹோ கஷ்டப்பட்டிய குழந்தை அப்படின்னு ஏழை அப்படின்னு உங்களை கேலி பண்ணுவாங்க, என்ன கேலி பண்ணுவாங்க. அதனாலதான் ஒரு யோசனை. அந்த யோசனை உங்களுக்கு வேண்டாம். ஐயா உனக்கு தாயை மலர் தெரியுமா? என்ன பார்த்து சொல்லுங்க. தாயை மலர் அந்த மலரை சுற்றி முள்ளு இருக்கும். ஆனா அது வாசனை ஒண்ணுதான். வாசனை ஒண்ணுதான்டா. வாசனை பிரமாதமாக இருக்கும். காத தூரம் வீசம் என்று சொல்வார்கள். ஏனென்றால் தாயை மலருக்கு சமம் இவ தங்கை தூரதண்டி. அதை சுற்றிலும் இருக்கும் முள்ளிற்கு சமம் நான். அதிலிருந்து வரும் வாசனைக்கு சமம் என் மகன் நீலமேகம். ஏன்னா சுற்றி இருக்கிற முள்ள பார்க்காதீங்க, மலரையும் பார்க்காதீங்க, வாசனை முகந்தால் போதும். அது மோதினேடா அது தேவசமாக இருக்கும் அல்லவா? மைத்துனா குணத்தை பாருங்கய்யா, பணத்தை பார்க்காதீங்கய்யா. பணம் என்ன என்னால் வந்தான் கூட்டித்தானோ எப்படி என்றால் நீங்க சொன்னீங்க அந்த வாய்முகத்தை பொழித்ததால் எனக்கு போதும். எப்படி என்றால் எப்படி? என் தங்கையை முதல்ல இவனுக்கு கொடுத்தம்பா. ஆமா அப்ப அப்படியே கொஞ்சம் சொத்து போய் சேர்ந்து போய் சீர் வச்சு வைக்கல. தீரம் செல்வத்துல கொஞ்சம் மேலோங்கி வந்து ஏன்னா அவன் கேட்டான்னு இருந்த பையன் இவனுக்கு சரி அந்த ஏதோ கட்டி கொடுத்தேன் சரி சீர் வச்சப்போ கட்டி அதை கொஞ்சமா பணம் சேர்ந்துச்சு. இப்ப ரெண்டாவதாக என் மகளையே கொடுத்தேன். காந்தம் இரும்பை சரியான முறப்பாங்க பொண்ணு எப்படி இருக்க மாட்டேன். மகளை கொடுத்து ஆமா உங்களோட கொடுத்தாலும் என்னால இருப்பாங்க. அப்படி இருந்தா எனக்கும் சந்தோஷம் தானே. இருந்தாலும் பணம் வந்து
நான் செய்த பாக்கியமே பாக்கியம். என்ன பண்ற? ஏனென்றால் திருவயதிலே மனம் செய்வது நன்றே. மொழி தன்னை தவறம் மறுத்து. திருவயதிலே மனம் செய்வது நன்றே. மொழி தன்னை தவறம் மறுத்து. மகாராஜா, குழந்தைகளுக்கு தக்க பருவமடைந்த மாத்திரத்திலே திருமணம் செய்வது பெற்றோர் கடமை. ஆகையால் இவரும் நல்ல பருவம் அடைந்து விட்டார். காலை பருவத்தில் வந்து விட்டார். மனம் ஒத்து போய்விட்டது. திருமணத்தை முடித்து விடலாம் என்று எண்ணம் உங்களுக்கு வந்து விட்டது. அப்பா மாமா திருமணம் முடித்து விடலாம் என்று சொல்லியிருக்கின்றார். எதிலே யார் இருப்பது? இதற்கு சாட்சி யாரப்பா? நாட்டு மக்கள் புஷ்பத்தை போட்டு இருவரும் வாழ்க 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 என்று வாழார வாழ்த்து விட்டு வயலார வந்து உங்க திருமணத்தை முடிக்க வேண்டும் என்று என் மனம் ஆவல் படுகிறது. கல்யாணம் பண்ணலாமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு மாமா சுத்தம் மோசமா கூப்பிட்டுக்கிறாங்க. இது அது விட மோசமா இருக்கு. பொறுங்க மன்னா, திருமணத்தை பிறகு முடிக்கலாம். இப்போது தருவதாக வேற கல்யாணத்துக்குள்ள என்ன பண்ணலான்றப்போ ஒப்பு தாம்பலம் தருவதாக ஒரு ஒப்பு தாம்பலம் கொடுத்தா சந்தோஷமாக சேர்த்து வருவோம். என்ன வேணும் உங்களுக்கு? ஆனா அருமையா போச்சுப்பா. அவங்க போட்டு வந்துச்சு. இவங்க பேசுகிறது ரெண்டு பேரும் மக்காரில் என்ன நினைச்சுறாங்க தெரியல. விளையாடி கொண்டிருந்த உறுதிமொழி கூறி நிச்சயப்படுத்துகின்றேன். எங்கள் மனதை ஏதோ ஏதோ சும்மா வேடிக்கையாக தமாஷா. ஏன்னா அரசாங்கத்திலே என்ன வெட்டி மதிக்கிறேன் இந்த பசங்க விளையாட்டா பேசிக்கிட்டு பாரு. அரசாங்கத்திலே எவ்வளவு நேரம் தான் நான் அரசாங்க வேலையை பார்த்துக்கிறேன். எனக்கு அரசாங்க வேலை பார்க்காம உன் பிள்ளைய பார்த்தா மாதிரி இருக்கும். ஏன் பொண்ணு அவனை பார்த்தா மாதிரி இருக்கும். ஒண்ணு பார்த்தா மாதிரி இருக்கு சொல்லுமா தமாஷ். எப்படியா தமாஷா பேசியிருந்தா எதா சமயம் அப்படி சொல்லிட்டு என்ன பண்றா உண்மையிலே ஒப்பு தமிழ் கூடிய கல்யாணம் பண்ணலாம் பாத்துக்கிறாரு. மாமா எங்க அப்பா என்ன தப்பா கேட்டேன் உங்களுக்கு? கேடி மக்கா காலத்திலே மன்னா உன்
தகுதி என்ன, என்னுடைய தகுதி என்ன, நான் எங்கே நிற்கின்றேன், நீ எங்கே இருக்கின்றாய் என்று அறிந்து தெரிந்து பேச வேண்டும். சார், இவன் என்ன நினைச்சுக்கிறான், தயிர் கஞ்சா வெண்ணெய் வருன்ற மாதிரி வரும் நினைச்சுங்கிறேன். தயிர் கலந்தா வெண்ணெய் வரும்தா. ஆனா இங்க தயிர் கிடையாது, நீங்க தயிர் கிடையாது, வெறும் காடி. தயிரை மட்டும் கிடைத்தால் வெண்ணெய் வராது மாமா. தண்ணியை ஊற்றி அது மோராக்கினால் தான் வெண்ணெய் வரும். அப்படி கஞ்சாதான் வரும். இங்க என்ன ஆகுது, வெறும் பானை, வெறும் காடி கஞ்சா. அது எப்படி வரும்? ஒன்னும் சொல்ல மாட்டானே. அப்படி ஒரு இருவருக்கும் மனம் முடிக்க வேண்டும் என்று எழுதியிருந்தால் எப்ப எண்ணெய் வருதோ அப்ப தான் என்ன வந்தா தகுதியை பார்க்காதீர்கள், மிகுதியாக இருக்கும் காதலை பாரு. எங்கள் இருவர் மனதை பாருங்கள் மாமா. மகனே பின்னாடி பார்த்து